ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் மதர்ஸ் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிப்ஸும் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மில்க் நம்ம கொடுத்துட்டே இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு மில்க் செக்ரீட் ஆகிட்டே இருக்கும். அதனால 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம மில்க் கொடுத்துட்டே இருந்தால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நிறையா சுரக்க ஆரம்பிச்சிரும். அடுத்து வெந்தயத்தை வந்து நைட்டு 1 ஸ்பூன் வெந்தயத்தை தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு காலையில் எந்திரிச்சு வெந்தயத்தையும் சேர்த்து தண்ணியோட குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பால் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு நாளில் தெரியாது, ஒரு 10 days கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்து பாதாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 6-7 பாதாம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இந்த மாதிரி தோலை பிதுக்கிட்டு பாதாமை சாப்பிட்லாம். அதே மாதிரி பாதாம் சட்னியும் சாப்பிட்லாம். பாதாம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் பாதாம் சட்னி என்னைக்கெலாம் நான் சாப்பிட்றேனோ அன்னைக்கு நல்லா எனக்கு மில்க் செக்ரீஷன் இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். ஸோ நம்மளால் தினமும் அந்த சட்னி பண்ண முடியலனாலும் பாதாம் இந்த மாதிரி ராவாக சாப்பிட்டாலும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அடுத்தது வந்து பூண்டு வந்து எந்த ஃபார்மில் வேணாலும் எடுத்துக்கலாம். குழம்பாவோ இல்லை சட்னியாவோ, சில பேர் பாலில் கூட வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் நிறையா ப்ராசஸாக ஆகும். நம்ம சிம்பிளாக ஈஸியாக டெய்லி வந்து ஒரு 10 பூண்டு வந்து நான் எப்படி சாப்பிட்றேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பூண்டை வந்து நல்லா கழுவிக்கலாம், தோல்லாம் உரிக்க வேணாம். ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கலாம். பெரிய பூண்டாக இருந்தால் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல சூடான பேனில் ட்ரையாக வந்து ஒரு 10 minutes, ஒரு 5 to 10 minutes நல்லா வேகிற வரைக்கும், அந்த தோல்லாம் வந்து கருப்பாகிற வரைக்கும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு பூண்டு வந்து உள்ளே வெந்துடும், தோலும் தனியாக வந்துடும். இதை வந்து உப்பு பெப்பர் போட்டு சாப்பிட்டா ஒரு நல்ல ஸ்நாக்காகவும் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பெரிய வேலையாகவும் இருக்காது இது. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, தோல்லாம் அதுவே தனியாக வந்துடும். நான் தோல் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ உள்ளே நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் உப்பும் பெப்பரும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், நமக்கு ரொம்ப வேலையும் கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு நாளில் என்றைக்கு டைம் கிடைக்குதோ அப்போ இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஈஸியான ப்ராசஸும் கூட. அடுத்து வந்து ஓட்ஸை நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக வந்து நான் பாலில் வந்து வேக வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு சாப்பிடுவேன். அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஈவினிங் வந்து காஃபி டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஓட்ஸ் மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். பால் நல்லா கொதித்த பிறகு ஒரு 3 ஸ்பூன் ஓட்ஸ் வந்து பாலில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். ஒரு 5 minutesல வந்து நல்லா ஓட்ஸ் வந்து கெட்டியாயிடும். இப்போ ஓட்ஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்வீட்னருக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸ், மட்டன், ஃபிஷ், சிக்கன் இது எல்லாமே நல்லா பால் சுரக்கும். டெய்லி ஒரு எக் எடுத்துக்கலாம். சப்போஸ் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் தினமும் வந்து ஒரு சுண்டல் வகை எடுத்துக்கலாம். லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டிப் வந்து வாட்டர் தான் நிறையா குடிக்க சொன்னாங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு ஹைட்ரேட்டடாக இருக்கமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுக்கு மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த எல்லா டிப்ஸையுமே குழந்தைக்கு பால் கொடுக்குற வரைக்கும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மில்க் செக்ரீஷன் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.